சார் இப்படி சொல்லிட்டீங்க? உயிருக்கு உயிரை வெறுத்து, உயிரை வந்து பணயமா வச்சு போராடிட்டு இருக்கான். அவனுக்கு ஆதரவு குடுக்கலன்னா, நாங்க யாருக்கு ஆதரவு குடுக்க போறோம்? சார் கூடங்குளம் அணுமின் நிலையம் வரும்போதே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அதை மீறி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அணுமின் நிலையத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கல்லு போடுறாங்க. அந்த கடற்கரை ஓரமா இருக்கு பார்த்தீங்களா? ம். அந்த இடத்துலலாம் தூண்டில் வலை அமைக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களிலுமே கரைய பலப்படுத்துறாங்க. அப்படி பலப்படுத்தும்போது, அங்க வந்த தண்ணிலாம் வந்து எப்படின்னா, பிதுங்கி வேற இடத்துக்கு போகும். அப்படி போகக்கூடிய ஒரு இடம் தான் வந்து தோமையார்புரம், ராதாபுரம் தாலுகாவில் விஜயாபதி விசுவாமித்திரர் வந்து இழந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்காக அங்க வந்து தவம் இருந்து ஆ. பெற்ற ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ம். தோமையார்புரத்துல வந்து ம். ம். மீனவர் கிராமம். கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருந்த கிராமத்துல இந்த தூண்டில் வளைவு அமைக்காததின் காரணமாக 300 குடும்பத்தினர் வெளியேறிவிட்டால் 100, 110 குடும்பம் தான் இப்ப இருக்கான். அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையே வந்து மீனை பிடிச்சிதான் அவன் சாப்பிடணும், அவன் கஞ்சி குடிக்கணும். அவன் கடலுக்கு போலன்னா அவன் பட்டினியா தான் கிடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு விவசாய நிலங்கள் கிடையாது. ஏழை பாலைகள். அந்த அந்த மத்த பெரிய பெரிய கிராமங்கள்லாம் திமுக ஆட்சி வந்த பின்னாடி அருகில் இருக்கக்கூடிய பெரிய கிராமங்கள். அங்கெல்லாம் வந்து தூண்டில் வலையை அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்க 2000 ஓட்டு இருக்கும். இந்த கிராமத்துல இருக்க கொஞ்சம் நெஞ்ச ஓட்டுக்காக இவங்க வந்து இந்த கிராமத்தை புறக்கணிச்சு, இந்த கிராமத்துக்கு தூண்டில் வளைவு அமைக்காதன் விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடல் அரிப்பு. கிராமத்துக்கிட்ட வந்துட்டு சார், ம். வீட்டுக்கிட்ட வந்துட்டு சார் தண்ணி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் தூண்டில் வளைவுன்ன உடனே ஏதோ தூண்டில் போடுறதுக்கு ஒரு வளைவு மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க. அதுல ம். நின்று தூண்டில் போடுவாங்கன்ட்டு. அதுவே நிறைய பேருக்கு புரியல. தூண்டில் விளைவு என்பது எதன் காரணமாகன்னு பார்த்தாங்கன்னா, போட் இறக்குறாங்க பாத்தீங்களா? ம். போட் இறக்கி மீன் பிடிக்க போகும்போது அங்க பாறைகள் இருக்கும். அதே போல வந்து அந்த பாறைகள்ல போட்டு மோதி டேமேஜ் ஆகும். அதே ம். போல வந்து கடல் அலை வேகமா அடிக்குது பாத்தீங்களா? அரிப்பு ஏற்பட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கும். இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா தடுப்பு சுவர் மாதிரி கட்டுவாங்க. ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும், சில இடங்கள்ல ஒரு ஓவல் ஷேப்ல ஆமா, கட்டுவாங்க. ஆமா. ம். அதுதான் தூண்டில் வலை. அப்படி இருந்ததுன்னா அந்த போட்டு மெதுவா இறங்கி அலை இல்லாம அப்படி இறங்கி போயிடும். இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போட்டு நிறுத்தின இடத்துக்கும் கடல் தண்ணிக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரம் இருக்கு. போட்டை எப்படி சார் 30 அடிக்குள்ள இறக்குவான்? அது என்ன சின்ன வெயிட்டா? காகித போட்டா தூக்கி இறக்குறதுக்கு? அப்ப தண்ணி 30 அடி உயரத்துக்கு வரும்போது அந்த போட்டை இறக்க முடியும். அதே போல போட்டை எப்படி ஏத்துவான்? மீனை எப்படி கரைக்கு கொண்டு வருவான்? இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க 10 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பாவு அவர் வந்து போன முறை வந்து அவருக்கு கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக தூண்டில் வளைவு அமைப்பேன் என்றார். எப்ப எனக்கு நம்பிக்கை போச்சுன்னா, அப்பாவு என்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னாங்களோ, அப்ப எனக்கெல்லாம் நம்பிக்கையே போச்சு. கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா அப்பாவுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்ற மாட்டாரு. அவருக்கு கடலை விட கல்லு தான் அவருக்கு வந்து பெரிதாகப்படுகிறது. கடல் மேல் உள்ள காதலை விட கல் மேல் அதிக காதல் இருக்கிறது. பணம் தான் அவருடைய பிரதானம்.